ராஷ்டிரிய ஜனதா தள் தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து மேட்டுப்பாளையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட பரப்புரை காட்சிகளை பார்க்கலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களான உங்களையே சேரும். இப்படி மகிழ்ச்சியா நான் பாடுற அளவுக்கு நேற்று மிகப்பெரிய வெற்றி செய்தியை பெற்றுள்ள அந்த அடிப்படையில் கம்பீரமாக இன்றைக்கு நான் மகிழ்ச்சியோட இந்த மேட்டுப்பாளையம் வந்திருக்கிறேன். நேற்று கொடைக்கானல் இருக்கக்கூடிய திண்டுக்கலுக்கு போயிட்டு இன்னைக்கு மலைகளின் அரசியான ஊட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். கோவை மாவட்ட தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கும் சேர்த்து ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இங்கு எனக்கு முன்பு பீகாருடைய இளஞ்சிங்கம், யங் லயன் ஆஃப் பீகார், என் இனிய சகோதரர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பேசினார். வட மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தொகுதி மறுவரை என்பது முழுக்க முழுக்க பாஜக என்ற ஒரு கட்சிக்கு சாதகமான சட்டம் என உணர்ந்து இவரோட ஆர்ஜேடி கட்சியும் உத்தரப்பிரதேசத்துடைய ஒளிவிளக்காக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சியும் அந்த சட்டத்தை எதிர்த்தாங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. தேச நலன் மற்றும் மாநில உரிமைகளுக்காக தங்களுடைய தந்தைகளின் வழியில் முதிர்ச்சியோடு அந்த பக்குவத்தோடு செயல்பட்டு இருக்காங்க. அதுக்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் சார்பில் சகோதரர் தேஜஸ்வி அவர்களுக்கும் அகிலேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எழுந்து நின்று கையசைத்து நன்றியை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேஜஸ்வி அவர்கள் பேசும்போது திருப்பூர், கோவை, ஈரோடு, சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய தொழில் நகரங்களில் நம்ம வட மாநில சகோதரர்கள் மரியாதையோடும் பாதுகாப்போடும் பணி செய்கிறது பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். ரீசெண்டாக கோவைக்கு வந்து என்ன பேசியிருக்கா தெரியுமா? கரூர் மக்கள் செந்தில் பாலாஜியை புறக்கணித்த காரணத்தினால அவர் கோவை தெற்கு தொகுதிக்கு வந்து போட்டியிடுகிறார் என்று மிஸ்டர் பழனிசாமி பேசியிருக்கிறார். மிஸ்டர் பழனிசாமி, செந்தில் பாலாஜி அவராக கோவைக்கு வரல, நான் தான் வர வச்சிருக்கிறேன். கரூரில் கழகத்தின் வெற்றி கன்ஃபார்ம், கோவையிலும் வெற்றியை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி நான் தான் அவருக்கு கோவையில் டியூட்டி போட்டிருக்கிறேன். 2024 தேர்தலில் பார்த்தீங்களா? இல்லை பார்த்தீங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆச்சு? செந்தில் பாலாஜி வந்தார், உழைச்சார், வெற்றியை உறுதி செஞ்சார்ல. இதனால தான் பழனிசாமி இப்போ பயந்த சாமியாக புலம்பிட்டு இருக்கிறாரு. கோவையில் 2021 நடந்தது நிச்சயமாக இந்த மாதிரி நடக்காது. கோவையில் முழுக்க இந்த முறை நாம தான் ஜெயிப்போம், நாங்கள் மட்டும்தான் ஜெயிப்போம், உறுதியாக ஜெயிப்போம். கோவை உங்கள் கோட்டைன்னு நினைக்கிற நினைப்பில் எப்போ ஓட்டையை போட்டாச்சு. மக்களும் உதயசூரியனுக்குத்தான், கை சின்னத்திற்குத்தான் ஓட்டு போட்டு உங்கள் கனவை உடைக்க போகிறாங்க. பழனிசாமியோடு நிற்கிற அமைச்சர் வேலுமணி கோவை மாநகராட்சியை சூறையாடினார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது எஸ்பி வேலுமணியை ஊழலாட்சித்துறை அமைச்சர்னு எல்லாரும் சொன்னாங்க. தொட்டதெல்லாம் ஊழல் தான். லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. பழனிசாமியோட தன்னோட சம்பந்திக்கு டெண்டர்கள் எல்லாம் வாரி வாரி வழங்கினார்.
வேலுமணி தன்னுடைய குடும்பத்துக்கே வழங்கினார். பல பேருக்கு துரோகம் பண்ணிட்டு வேட்டு வச்ச பழனிசாமிக்கு வேட்டு வைக்க போகிறாரு. யார்? இந்த ஸ்பை வேலுமணி தான். யாருடைய ஸ்பை? உங்கள் கணிப்புக்கு விட்டுடுறேன். இவங்க கோவைக்கு பண்ணதெல்லாம் வெறும் துரோகம்தான். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர், கோயம்புத்தூர், ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி வடக்கில் சின்ன சின்ன ஊர்லெல்லாம் மெட்ரோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தொழில் வர்த்தக மையமான கோவைக்கு பாஜக அரசு மெட்ரோ கிடையாது என கையை வெடிச்சிட்டாங்க. நாம் கோவையில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட போகிறோம். அப்படிப்பட்ட கோவைக்கு மெட்ரோ கிடையாதா? கோவை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி இல்லையா இது? கோவைக்கு பிரதமர் வந்த நாள்லேயே இந்த தகவல் வெளியாச்சு. எவ்வளோ திமிரு இருக்கணும்! எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் கோவைக்கு, தமிழ்நாட்டுக்கு வாக்கிக்கிட்டு வராங்க. ஆனால் அன்று முதல் இன்று வரை கோவை மக்களுடைய கோரிக்கையெல்லாம் தீர்த்து வைக்கிறது திமுக தான். கொங்கு வட்டாரத்தில் அதிகமாக வாழுகிற கொங்கு வேளாண் சமூகத்தின் கோரிக்கையேற்று அவர்களை பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் அவர்கள். அதை செஞ்சவர் கலைஞர் அவர்கள். 45 லட்சம் பேர் இந்த கொங்கு வேளாண் சமுதாயத்திற்கு இனிமேல் நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும் என கலைஞருக்கு நடந்த பாராட்டு விழாவில் பெருமதிப்பிற்குரிய சர்க்கரை மண்டாடியாரை பேசியிருக்கிறார். அதே போல் அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதும் நாம தான். சட்டமன்றத்தில் நான் தான் அதை தாக்கல் பண்ணேன். காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். என்னிடத்தில் கொடுத்து தான் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய சொன்னால் நான் தான் செஞ்சேன். அதனால் வாழ்நாளில் அதை நான் மறைக்கவே முடியாது. அதில் இடம் கிடைத்து அந்த சமுதாயத்தை, அருந்த சமுதாயத்தில் இடம் கிடைத்து, கல்லூரியில் இடம் கிடைத்து, மருத்துவர்கள் இடம் கிடைத்து, மருத்துவரான கோகிலாமணி என்கிற இளம்பெண் அவிநாசி தொகுதியில் திமுக சார்பில் இன்றைக்கு போட்டியிடுகிறார். 5 நாள் தேர்தலை வச்சுட்டு இவங்களாம் என்ன பண்ண முடியும்னு நினச்சாங்க. தேர்தல் பிரச்சாரம் நெக்ஸ்ட்டு தான், தமிழ்நாட்டு உரிமைகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று நம்ம களத்தில் இறங்கி சாதிச்சிட்டோம். கருப்பு கொடி ஏற்றினா டீலிமிட்டேஷன் நின்றுடுமா, கருப்பு சட்டை போட்டால் நின்றுடுமா என கேட்டு சிரித்த பழனிசாமி உங்களை பார்த்து இன்னைக்கு இந்தியாவே உங்களை பார்த்து சிரிக்குது. இப்போ ஏற்கனவே இப்படித்தான் 3 வேளாண் சட்டத்துக்கு பாஜகவோட முட்டி மோதி சப்போர்ட் பண்ணார் பழனிசாமி. ஆனால் அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. தொகுதி மறுவரைக்கும் முந்திரி கொட்டை மாதிரி பேச பழனிசாமி முட்டி கொடுத்தார். கடைசியில் என்னாச்சு? பழனிசாமி அவர்களே, இனிமேல் பாஜகவுக்கு விட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கொடுங்க, இல்லைன்னா இப்படித்தான் ஆகும். பாஜகவை நம்பினா உங்களுக்கு இந்த கதி தான். இந்திய அளவில் திமுக ஹீரோ ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோ ஓட்டுற மாணிக்க மாதிரி நாம் அமைதியாக தேர்தல் பார்த்துட்டு இருந்தோம். சொல்ல சொல்ல கேட்காம தேர்தல் நேரத்தில் அவசரமாக கருப்பு சட்டம் கொண்டு பார்த்தாங்க. தேவையில்லாமல் நம்ம சீண்டி பார்த்து நமக்குள் இருந்த பாஷாவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 50-60 இருந்த திமுகவை திரும்ப வர வச்சுட்டாங்க. இனி எங்களை யாராலும் தடுக்க முடியாது. சற்று முன்னர் கோவையில் பேசின பிரதமர் மோடி அவர்கள் மகளிர் இடஒதுக்கீட்டை திமுக நேற்று தடுத்துடுச்சு என்று பேசியிருக்கிறார். அவரே அதுக்கு முன்ன மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நேற்று அவங்க நிறைவேற்ற நினைச்ச சட்டத்துக்கும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லையே. ஏன்னா அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். இப்போ இதுக்கு மேலே நம்ம எந்த விளக்கத்தையும் கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. நன்றாக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய நன்றிகள். நமக்காக பிரச்சாரம் பண்ணுற பிரதமருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மட்டும் இல்லை, டபுள் இன்ஜின் அரசு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வேலையெல்லாம் வேகமாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் கேட்கிறது, பழனிசாமி அப்படி கூட்டணி இருந்தப்போ என்ன வேலை வேகமாக நடந்துச்சு? டபுள் இன்ஜின் எவ்வளோ வேகமாக வேலை செய்யும் என்பதற்கு மதுரை எய்ம்ஸை விட வேறு எடுத்துக்காட்டு வேணுமா? பார்த்துட்டே இருங்க, நல்லா பார்த்துட்டே இருங்க. அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகை ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு நலம் பெற நல்லாட்சி தொடர்ந்து ஆதரிப்பீர்
மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம். கோவை மாவட்டத்திற்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை இதுக்கு முன்னாடியே நான் பல்வேறு கூட்டங்களில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் நீலகிரிக்கு செஞ்ச பணிகளை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கே தெரியும், நீலகிரிக்கு அடிக்கடி நான் மலர் கண்காட்சி தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் முகாம்களை தொடங்கி வைக்க முத்தோரை பகுதிக்கு வந்தேன். ஜான் சுல்லிவன் சிலை திறப்பு, தெப்பக்காடு யானைகள் முகாம்களை, யானை பாகர்கள் குடியிருப்பு திறப்பு என பல நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வரும்போதெல்லாம் தோழர்கள், படுகர்கள், இருளர்கள் என பழங்குடியின மக்களை சந்தித்து அவங்க தேவைகளை எல்லாம் நான் தீர்த்து கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக கூடலூரில் மனித விலங்கு மோதலை தடுக்க யானைகள் கிராமப்பகுதிக்குள் நுழைகிறத கண்டறியும் வகையில் 24 நேரமும் செயல்படக்கூடிய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி பலப்படுத்தப்பட்டிருக்கு. யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள்ள வரதை தடுக்க வனத்துறையினருக்கு 32 வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதார மையங்கள், 786 பழங்குடியின குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா, குன்னூரில் புதிய அரசு கல்லூரி, நீலகிரி பாலடிக்கட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதிநவீன தொழில்நுட்ப மருத்துவ கருவிகளோட 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரம் வாய்ந்த அரசு மருத்துவ கல்லூரி கட்டடம். மலைப்பகுதியில் இதை கட்டி முடித்ததை பெரும் சவாலான காரியம், அதை நாம் செஞ்சிருக்கிறோம். நீலகிரியில் காட்டேரியிலிருந்து காந்திப்பேட்டை வரைக்கும் மாற்றுப்பாதை சாலை, நீலகிரி வரையாடு திட்டம், முதுமலை புலிகள் காப்பகம், கூடலூரில் மருத்துவமனை அமைக்க நிதி ஒதுக்கீடு. 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு தேயிலைத்தோட்ட கழகத்தில் பணியாற்றக்கூடிய தோட்ட தொழிலாளர்களுக்கு முறையாக போனஸ் கூட வழங்கப்படாத நிலையில் திராவிட மாடல் ஆட்சியில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20% போனஸ். தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு, ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளருக்கு இலவசமாக வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு. இதுபோல் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்துக்கு செஞ்ச ஒரு சில பணிகளையும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். மேட்டுப்பாளையத்தில் மேம்படுத்தப்பட்ட புதிய பேருந்து நிலையம், மாணவர்களுடைய நலனுக்காக புதிய அறிவுசார் மையம், காரமடை விவசாயிகளுடைய நலனுக்காக தோலாம்பாளையம் அடுக்கில் மடுவு பகுதியில் புதிய தடுப்பணை, ராமரத்தூர் உட்பட 9 குடிநீர் திட்டப் பணிகள், பில்லூர் தோலம்பாளையம் மலைப்பகுதிகளுக்கும் பேருந்து வசதிகள், தொண்டாமத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் புதிய கட்டடங்கள், பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் குடமுழுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிற வகையில் கம்பி வேலிகள், வெள்ளியங்கர் ஆண்டவர் திருக்கோயிலில் இளைப்பாறு மண்டபம், மருத்துவ மைய சுகாதார வளாகம். இவ்வளவும் செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஆதரவை நான் உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். அதுவும் இங்கே பெண்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கணும், ஒரு முறையாவது விடியல் பேருந்தில் பயணம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்கம்மா, ஒரு முறையாக செஞ்சுருக்கீங்களா? போயிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமாக இதை நான் ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? இந்த ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியாக இருக்க போகுது என்ற மெசேஜை
எல்லா பெண்களுக்கும் போய் சேர்க்கணும்னு நான் நினச்சேன்.